கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை 25 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. சரஸ்வதியை அருண் கூட்டிகிட்டு வந்து உள்ளே உட்கார வைக்கிறாங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் கார்த்திகை பார்த்து விஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளேயே உட்காடுறாங்க. அந்த பக்கமாக அருண் போனதுமே, நம்ம இங்கே உட்காந்துட்டு இருந்தா அங்கே கார்த்திகோட அப்பா தேடுவார், முதல்ல அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சரஸ்வதி எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் அருணாச்சலம் உள்ளே வந்து கார்த்திகா பார்த்து, பெரிய பிஸ்னஸ் மேன் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாருப்பா அப்படின்னு சொல்ல, சரிப்பா வாங்க போகலாம், யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் கூடவே போகிறாரு. சரிப்பா கார்த்திக், நீ இங்கே வெயிட் பண்ண, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு அருணாச்சலம் சொல்ல, இல்லைப்பா நானும் கூட வரேங்கிறாங்க கார்த்திக். இல்லைப்பா நான் சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல, நீ இங்கேயே இரு, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அருணாச்சலம் மட்டும் போய் கூட்டிகிட்டு வராரு. வெளியே போய் சரஸ்வதி அருணாச்சலம் தேடுறாரு. நம்ம இங்கே தானே நிற்க சொன்னோம், சரஸ்வதி எங்கே போயிட்டா? நம்ம அவ்வளோ தூரம் சொன்னோமே, நாச்சியாக தெரிஞ்சா சிக்கலாயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கார்த்திகோட அப்பா யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போது சரஸ்வதி கார்த்திகோட அப்பாவை தேடிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போது வெயிட் பண்ண சொன்னார் அப்பா, இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காரு. சரஸ்வதி கார்த்திக் நேராக போக அப்படியே கார்த்திக் வந்து டேர்ன் பண்ண ரெண்டு பேருமே இடிச்சுக்கிறாங்க. ஏமா பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை தம்பி ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, சாரி அப்படின்னு சொல்லி கேட்க, பரவாயில்லம்மா எனக்கெல்லாம் எதுக்கு சாரி கேட்குறீங்க, நீங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அதை எடுக்கலான்னு போகும்போது, இல்லைப்பா பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேங்கிறாங்க சரஸ்வதி. இல்லைம்மா நானே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, இந்தாப்பா நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சரஸ்வதி கொடுக்குறாங்க. இல்லைம்மா நீங்கள் யாருக்கோ கொண்டு போகிறீங்க, பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா பரவாயில்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. கார்த்திக்கும் அது சாப்பிட நல்லா இருக்கான்னு சொல்லி சரஸ்வதி கேட்க, நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க கார்த்திக். இது எல்லாத்தையும் அருணாச்சலம் தூரமாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. எதுவும் பேசாத போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சைகை மூலமாக சரஸ்வதிக்கு கை அசைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு சரஸ்வதியும் சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக அருணாச்சலம் கார்த்திக் கிட்ட வந்துடுறாரு. எங்கப்பா போனீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்க, இல்லைப்பா அவர் எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல, சரி முறுக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க கார்த்திகோட அப்பா. சரஸ்வதியை அருணாச்சலம் தனியாக மீட் பண்ணி, நீ கார்த்திகை தூரமாக நின்று தானே பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு பலகாரம்லாம் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க நான் வேணும்னு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்ல, அப்புறம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நடந்ததெல்லாம் அப்படியே சரஸ்வதி சொல்கிறாங்க. சரி நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் இங்கே இருக்காத, கார்த்தியை பார்த்துட்டல கிளம்பு அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல, ஆமாங்க கடவுள் அருளால் நான் எப்படியோ கார்த்தியை பார்த்துட்டேன், எனக்கு அது போதுங்க நான் வரேன் அப்படின்னு சரஸ்வதி சொல்ல, செலவுக்கு இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு அருணாச்சலம். எனக்கு பணம்லாம் வேணாங்க, கார்த்தியை பார்த்தா சந்தோஷமே போதும், நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சரஸ்வதி. அப்பாடா இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு கார்த்திகோட அப்பா. பர்த்டே செலிப்ரேஷனுக்காக எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது அருண் கார்த்திக் கிட்ட இந்தா பேசு அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்து கொடுக்குறாரு. கார்த்திக்கும் மைக்கை வாங்கிட்டு ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம், என் பர்த்டே அன்னைக்கு என்னை வாழ்த்து வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. பர்த்டேங்கிறது ஜஸ்ட் அன்னே டே, வயசுங்கிறது ஜஸ்ட் ஏ நம்பர். என்னை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நம்ம பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணணும், ஏன்னா நம்ம இந்த பூமிக்கு வந்த நாள், ஏன்னா அது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த இயற்கை நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு டிக்கெட் கொடுத்து கொஞ்ச நாள் இந்த பூமியில் இருந்துட்டு வாங்க, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லதையே பண்ணிட்டு வாங்க, பிரயோஜனமாக மற்றவங்களுக்கு உதவியாக ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாங்க, ஒன் வே டிக்கெட் அதை வச்சு நம்ம இங்கே எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம். என் நண்பர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு மெசேஜ் கேட்டார், வாட்ஸ் யோர் பர்த்டே மெசேஜ்னு. அதை நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு லைஃப், இட்ஸ் வெரி ப்ரீசியஸ், விலை மதிக்க முடியாதது. அந்த லைஃப்பை ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதா, மற்றவங்களுக்கு ரொம்ப உதவியாக என் வாழ்க்கையை நான் வாழணும், அவ்வளோதான். இதுதான் என் ஆசை, நோக்கம், என் பர்த்டே மெசேஜ். தேங்க்யூ ஆல் அப்படின்னு சொல்ல, உடனே ரூபஸ்ரீயோட பாட்டி, திஸ் யங் மேன் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறாங்க. நான் மகிழ்ச்சியாக வாழணும்னு சொன்னல, அதில் ரொம்ப முக்கியமானது மியூசிக். நான் கொஞ்ச நாளாக ஒருத்தவங்க வாய்ஸை ரசித்து கேட்டுட்ருக்கேன். மியூசிக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரசித்த அந்த குரலை நீங்களும் ரசிக்கணும்னு அவங்கள இங்கே பாட கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்களும் இங்கே வந்திருக்காங்க, நீங்களும் அவங்க பாட்டை கேட்டு ரசிப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். ரூபஸ்ரீ வாங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கையில் கொடுத்து ஸ்டேஜுக்கு அனுப்பிடுறாரு கார்த்திக் கிட்ட. அதுக்குள்ளே ரெண்டு பிஸ்னஸ் மேன் வந்து, உங்களுக்காக நாங்கள் எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, சார் எனக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி உங்கள் ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, இதோ இங்கே தான் எங்கேயோ இருந்தாங்க, ஜஸ்ட் ஏ மினிட் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே உட்கார வச்சுட்டு கார்த்திக் தீபாவை கூப்பிடலான்னு சொல்லி போகிறாரு. ரூபாவோட பாட்டி தனியாக தீபாவை மேலே கூட்டிகிட்டு போய்,
கச்சேரி ஆரம்பிச்சது நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ அதுக்கு பாட ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்ல சரின்னு தீபாவும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் கார்த்திக் இன்னொரு பக்கம் தீபாவை தேடி எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்காரு. கரெக்டாக தீபாவோட ரூமுக்கு வந்து, தீபா நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க, கீழே நான் உங்களை தேடிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா இங்கே இருக்கீங்க, கச்சேரி வேற ஆரம்பிச்சிருவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட தீபாவும் மைக்கெல்லாம் அப்படியே சாரி வச்சு மறைச்சு, இல்லை சார் நான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வரேனே அப்படின்னு சொல்ல, சரி சீக்கிரம் கீழே வாங்க, ஆனால் இப்போ ஒரு நிமிஷம் கீழே வாங்கலேன் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப முக்கியமானவங்க வந்திருக்காங்க, மேரேஜ்க்கு வரல, அதான் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சார் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரட்டுமா அப்படின்னு தீபா கேட்க, என்ன வேலை இருக்கா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க தீபா. சரி அப்போ வரீங்களா, அவங்க கம்பெனியோட முக்கியமான இன்வெஸ்டர்ஸ், அவங்கள வெயிட் பண்ண வச்சா சரியா இருக்காது, வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் வராங்க. சரி நீங்கள் போங்க சார் நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ரூம்குள்ளே வந்து டோரை லாக் பண்ணிட்டு, அம்மா கீழே என்னை பார்க்க முக்கியமானவங்க வந்திருக்காங்களா, நான் இப்போ வந்துடுறேன், இதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை தீபா ரூபாவோட பாட்டிக்கிட்டு கொடுக்க, லேட் பண்ணிடாத அப்புறம் நம்ம எல்லாருமே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்ல, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கீழே கார்த்திக் கூடயே இறங்கி வராங்க. கச்சேரி ஆரம்பிக்க போகிற நேரத்தில் இவங்க இங்கே வந்தா நம்ம கூட்டம் உடஞ்சிருமோ அப்படின்னு ரூபா யோசிச்சுட்ருக்க, அந்த 2 பிஸ்னஸ் மேனும் கார்த்திக் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப ஹோம்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல தேங்க்ஸுங்கிறாங்க தீபா. இன்னொரு பக்கம் மைதிலி, என்னத்தை கார்த்திக் இவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, ஒருவேளை எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ அதனால தான் தீபாவை கூட்டிகிட்டு வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சும்மா இருங்கிறாங்க தீபாவோடமா. எல்லாருக்கும் தீபாவை அறிமுகப்படுத்துறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருப்பார் போல இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க மைதிலி. நட்சத்திரா, ஐஸ்வர்யா அப்புறம் அபிராமி 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த தீபாவை கூட்டிகிட்டு வந்து இந்த கார்த்திக் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு, கொஞ்சம் கூட இந்த தீபாவும் யோசிக்காமல் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கா, வெக்க கேடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கும் அவளை மருமகன் சொல்கிறதுக்கு பிடிக்கல தான் அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரி தீபா கார்த்திக் சார் பேசிட்டு இருக்காரு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க, தீபா எங்கே போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்ல, தீபாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரூபஸ்ரீ போ போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டி துரத்திட்டே இருக்காங்க. ஆனாலும் தீபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே நின்று முழிச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக் தீபாவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிடறாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் மேன் வராரு கார்த்திகை பார்க்கலான்னு சொல்லிட்டு, சரி சார் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா எந்திரிச்சு நினைக்கிறாங்க. இதுதான் உங்கள் ஒய்ஃபா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு ஒரு ஹாய் சொல்கிறாங்க. சரி தீபா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரிங்க சார் நான் அம்மா கூட போய் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க தீபா. இன்னொரு பக்கம் ரூபா பயங்கர டென்ஷனாக இருக்காருங்க. ரூபா ஏதாவது ஒன்று பண்ணுடி, இல்லைண்ணா நான் மாட்டிக்குவேன் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரூபாவோட பாட்டி, இந்த டூப்ளிகேட்டை நம்பினா இப்படி தான் இருக்கும், இன்னைக்கு நம்ம பேத்தி அவ்வளோதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாப்பிள்ளை வேற தீபாவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரே, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க தீபாவோட அம்மா ஒரு பக்கம். ஐஸ்வர்யா, நட்சத்திரா அப்புறம் அபிராமி 3 பேரும் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. வரவங்க கிட்டேயெல்லாம் கார்த்திகோட ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறனால தீபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ரூபா ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.